பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் 2025ஆம் ஆண்டினுடைய 2வது மாதம் பிப்ரவரி மாசத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை நடத்துகிறவர். கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை ஓசியா 14வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லெபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லெபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். எப்போ? கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பார். பாருங்க, அப்ப என்ன அர்த்தம்? பனியில தான் மலருதல் உண்டாகுது, மலருகிறோம். பனியில தான் லெபனோன் மரம் வளருகிறது, அது வேறொன்றவும் செய்யப்படுகிறது என்பதாக நம்ம இதில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த லீலி புஷ்பம் எங்க வளரும் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பாருங்களேன். பள்ளத்தாக்கின் நடுவில் முட்கள் நிறைந்த இடத்துல தான் லீலி புஷ்பம் வளர்ந்து வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்க வாழ்க்கை வனாந்திரத்தை போல முட்கள் நிறைந்ததாக, நெரிசல் உள்ளதாக, பிரச்சனைகள் மத்தியில நீங்க கடந்து போறீங்களா? இந்த பிரச்சனைகளும் முட்களும் பள்ளத்தாக்கு ஏன் என் வாழ்க்கையில் என்று சொல்லி நினைக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை மலர செய்ய போகிறார். அநேகருக்கு வாசனை நிறைந்த ஒரு மலரை போல கர்த்தர் உங்களை மலர செய்வார். பள்ளத்தாக்கோ வனாந்திரமோ முட்களோ உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை கர்த்தருக்குள்ளாய் உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையால இனி வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை லீலி புஷ்பத்தை போல மலர செய்வார். உங்களை மடங்கடிக்கணும் சொல்லி சாத்தான் நினைச்சான், ஆனா கர்த்தரோ உங்களை மலர செய்கிறார். உங்களை அழித்து போடணும்னு சொல்லி சாத்தான் நினைச்சான், ஆனா கர்த்தரோ உங்களை வாழ வைக்கிறார். வாழ வைக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் மலர்ந்து மலர்ந்து உங்க வாசனை அநேகருக்கு ஆரோக்கியமுள்ள வாசனையை கர்த்தர் கொண்டு வருகிறார். அதனாலதான் முட்களை போல, வனாந்திரத்தை போல, பள்ளத்தாக்கை போல சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியத்துல நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா ரகசியம் என்ன? அதன் மத்தியில தான் புஷ்பம் அல்லது லீலி புஷ்பம் மலருமா? அதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் நன்மையான காரியங்களை மலர செய்ய போகிறார். கவலைப்படாதீங்க. அடுத்தது பாருங்க, லெபனோனை போல வேரூன்ற செய்வாராம். அல்லேலூயா. பாருங்க, லெபனோனை நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, லெபனோன் வேரூன்று, வேர்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். லெபனோன் மரம் ரொம்ப வலிமையான ஸ்ட்ராங்கான மரம். நீங்க சங்கீதம் 104வது சங்கீதம் 16, 18, 17ஆம் வசனத்துல வாசிச்சு பார்க்கும்போது, அந்த பலமுள்ள வலிமையான அந்த லெபனோன் மரத்தின் கீழே குருவிகளும் கொக்குகளும் வந்து வாழுமாம், ஜீவராசிகள் வந்து வாழுமாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களையும் கர்த்தர் வேரூன்றி நிற்கும்படியாய் செய்வார். இன்ஸ்டெபிலிட்டியை கர்த்தர் நீக்கி உங்களை கர்த்தர் ஸ்டேபிளாக பலமான ஒரு பிள்ளைகளாக கர்த்தர் நிற்க செய்வார். நீங்கள் வேரூன்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. நாம் வேரூன்றும் போது என்ன நடக்குமா பாருங்க. இதே அதிகாரத்துல லெபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல் இருக்கும். 6ஆம் வசனத்துல லெபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க வேரூன்றும் போது நல்ல வாசனை வீசும். இஃப் யூ ஆர் ரூட்டட், then you going to smell good. நீங்க நல்ல வாசனையை கொடுப்பீங்க. அநேகருக்கு நல்ல வாசனையை கொடுக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். எப்போ? கர்த்தருக்குள்ள நம்ம வேரூன்றும் போது, வசனம் நமக்குள்ளாய் வேரூன்றும் போது, இந்த வசனத்திற்குள்ளாக நம்ம வேரூன்றும் போது கர்த்தர் நம்மை வலிமையான பிள்ளைகளாக, ஸ்ட்ராங் பீப்புளாக, எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் நமக்கு விரோதமா எழும்பினாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காம உறுதியாய் நிற்க செய்வார். அடுத்தது, நம்ம வாசனை இனிமையான வாசனையாக கர்த்தர் பரவ செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை, 3வது, உங்களுடைய நிழலில் ஜீவராசிகள் அநேகர் வந்து அடைக்கலப்படுத்தப்படுவாங்க, அநேக சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார்.
கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வேரூன்றுவீங்க. உங்க வாசனையை கர்த்தர் மகிமையாய் மாற்றப் போகிறார். நல்ல வாசனையை கொடுக்க போகிறார். உங்களை பற்றி நல்ல விசேஷங்கள் பேசப்படும். இதுவரைக்கும் நம்மளை பற்றி தவறாக பேசினாங்கல்ல, ஆனால் இனி கர்த்தர் நம்மை மாற்றி நம்மை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசும்படியாக நம்முடைய வாசனையை இனிமையானதாக மாற்றப் போகிறார். மூன்றாவது, நமக்கு நம்மோடு கூட நம்மை அநேகருக்கு அடைக்கலமாய் மாற்றுவார். ஜீவராசிகள் மனுஷர்கள் வந்து நம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நல்ல நிழலாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். எப்போ இது நடக்குதுன்னா, இதே அதிகாரத்தில் ஓசியா 1:2 வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்ப என்ன அர்த்தம்? வசனத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, வசனத்தோடு கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரானால் மனம் திரும்புங்க. ரெண்டாவது, ஆண்டவரே எங்க மேல தயவாயிரும், எங்களை அங்கீகரித்தரலும், அக்செப்ட் மீ லார்ட், என் மேல தயவா இருங்க. மூன்றாவது, காளைகளை செலுத்துவோம்னா ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். வாயினால கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 3 காரியம் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பனியை போல இருந்து உன்னை லீலி புஷ்பத்தை போல மலர செய்து, லெபனோனை போல உறுதியாய் ஸ்ட்ராங்கா நிற்க செய்து, உங்க வாசனையை ஆசீர்வதித்து அநேகர் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தையை கொண்டு மனம் திரும்புவோம். தேவனுடைய தயவுக்காக ஜெபிப்போம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோம். நிச்சயம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம்லாமா. பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாகிய எங்களையும், ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளையும் பேசுகிற என்னையும் ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம். ரெண்டாவது, எங்க மேல தயவா இருங்கப்பா. எல்லா மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாய் மலரும்படியாக லீலி புஷ்பத்தை போல மலர, லெபனோனை போல உறுதியாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆண்டவரே விரோதமாய் எழும்புகிற சத்ரு மடிந்தான், முறியடிக்கப்பட்டிருக்கிறான். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமை அடைவதாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சகல தேவைகளையும் சந்திங்க. சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.